ஏய் நசீர், அவனை வெட்றா. ஏய், இங்க யாரோ இருக்காங்க. யாரும் இல்ல. ஏய், நம்மள தவிர வேற யாரும் இருக்காங்க. இன்னைக்கு கிளினிக்ல யாரும் இல்ல, நம்ம ஜாலியா இருக்க வேண்டியதான். டேய், என்னடா பண்ணுகிறீங்க? யாரா நீ? டேய், சொல்ற, வாய் தந்து சொல்ற, யாரா நீ? என்ன டைரக்டர் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது சரி, அவர் ஏதாவது பீஸ்ட் மோட்ல இருந்திருப்பாரு, அப்ப போய் எதனா சொல்லியிருப்பா, அதனால பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆமா, யாருப்பா நீ? நான் தான் டாக்டர். இருமா, அவன் முதல்ல கூட்டாந்தானே கேட்டுன்னு யாரும் அவனுக்கு குறுக்கல வந்து. யார் நீ? நான் தான் டாக்டர். டேய், நீ டாக்டர்னா அப்ப அவர் யாரு? அவரு டாக்டர், அப்ப நான் யாரா? கோர்ட்ல போய் ஏன் கிளினிக்ல வந்து உட்காந்துன்னு? ஏய், இன்னும் 5 நிமிஷம் தான் டைம் தரேன், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு ஓடி போங்கடா. அறிவு கட்டவனே. டேய், செட்டு போறதுக்கு 1.5 நாள் ஆச்சு, எப்பறம் 5 நிமிஷத்துல போக முடியும்? ஏய், சரி விடு தம்பி, என்னாச்சுப்பா? ஏன் இப்படி இருக்க? அது என்னது? இது என்னதுயா? என்னதுயா இது? ஆங்கரோட கிட்னி எடுத்துட்டேன். ஆங்கரோட கிட்னி எடுத்துட்டியா? அவனுங்களே நாளைக்கு வேலையை விட்டு எடுக்கலான்னு பேசுகிறாங்க சேனல்ல. இந்த நேரத்தில் போய் கிட்னி எடுத்துக்கிறியா? பாவம் பாவனுங்களே. சோப்பர் எங்கன்னா ஷோ பண்ற மாதிரி வந்து ஏதோ ரிசப்ஷனுக்கு வந்த மாதிரி வந்துடுறாங்க 2 பேரும். ஐயோ, வேணா 8 இடத்துல வச்சிரவா? 8 இடத்துல வைக்கிறியா? ஆனா செல்ஃப்ல இருந்து துணியா 8 இடத்துல வைக்கிறதுக்கு? ஐயோ, ரொம்ப டேஞ்சரான ஆளுப்பா. டைரக்டர் யாரு? டைரக்டர் அதோ ஹீரோ மாதிரி உட்காந்துக்கிறாரு, அவர் தான் டைரக்டர். ஆமா, அதாவது 2 படம் பண்ணிட்டாரு, பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், அப்படியே ஹீரோ ஹீரோ மாதிரி தானே இருக்காரு அவரு. ஆமா, அவர் வெக்கப்படுறாரு. அது மட்டும் இல்ல, அவர் பண்ண இந்த படம் வேற மாதிரி, ஆனா அடுத்த படம் வேற மாதிரி வேற மாதிரி. ஓ, அவசரப்பட்டு நான் சொல்லிட்டேன் முன்னாடி அந்த வேற மாதிரியே. பரவாயில்லண்ணே. எனக்கு ஒரு டவுட்டு. உனக்கு ஒரு டவுட்டா? நான் டாக்டர் கிட்ட போட்டு வந்திருக்கேன். 5 வருஷம் கழிச்சு அது என்ன ரெமோ கிட்ட போட்டு வந்துக்கிறான் அந்த பையன். அதுதான் சும்மா செட் ப்ராப்பர்ட்டி நினைச்சாங்க. இதெல்லாம் பேசணும் நீ. அவங்க நர்ஸு கோகிலா. கோகிலாவா? கோலமா வைப்பாங்களா? கோதுமை வைப்பாங்க. ரொம்ப முக்கியம் உனக்கு. மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா இருக்குது, இந்த நேரத்துல நர்ஸை சைட் அடிக்கிறாரு பத்தியா அவரு? டாக்டர், நான் ஒன்னு கேட்கட்டுமா? கேளுமா. ஆமா, கோலமாவு கோகிலாக்கும் டாக்டருக்கு என்ன வித்தியாசம்? டேய், இது எல்லாருக்கும் தெரியும், உனக்கு தெரியாதே? உனக்கு தெரியாது? உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா? உங்களுக்கு தெரியாதா? அண்ணா அனிருத்தனா, உங்களுக்கு நானே சொல்லிடுறேன், ஏன்னா நான் தான் எதுனேன். ஒன்றும் இல்லைப்பா, கோலமாவு கோகிலா லேடி சூப்பர் ஸ்டாரு, டாக்டரு வருங்கால சூப்பர் ஸ்டாரு. ஆமா, இவனுங்களாம் யாருப்பா ஒரு மாதிரி இருக்கானுங்களே? அவங்கெல்லாம் கசகசா கேங்க. அடப்பாங்களா? கசமுசா இல்லடா, கசகசா கேங்க. உங்களுக்கு அட்சைட்ல காது கேட்கல போல, நான் கசகசா தான் சொன்னேன். ஆமா, ஏன் கசகசா கேங்கு? தெரியல, அனிருத்தன் அப்படிதான் போட்டிருக்காப்ல மியூசிக். ஓ, அவரு கரெக்டா தான் போட்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னு. அவரை பாட்டுன்னு இதான் படம் இதான் சிச்சுவேஷன் சொன்னா அவர் பாட்டுன்னு ஜாலியா மியூசிக் போட போறாரு. இவங்க 2 பேரு அவரோட ஸ்டுடியோல போய் உக்காஞ்சி நல்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அவரை கசகசன்னு பண்ணாலும் கசமுசான்னு போட்டு கொடுக்குறாரு. ஆமா, இதுக்கெல்லாம் காரணம் யாராவது ஒருத்தனா இருக்குமே, யார் அது? வேற யாரு? வில்லன் தான். யாரு? வினய். அதான் ஹீரோனாலே வில்லனுக்கு வேணாதான். வில்லன் பேரு வினயா? தெரியும். இந்த ஐட்டா பனை மாதிரி ஐட்டா உக்காந்துக்கிறாரு, அவர் தானே வினய்? எங்க வினய் பத்தியா செய் வினய் மாதிரி வந்துக்கிறான் பாரு. என்ன பேசுறான் இப்படியே நின்றுக்கிறான், இதெல்லாம் பண்றானா பண்ண மாட்டான். ஆனா இவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா. உன்னாலே உன்னாலே விண்ணாலே சென்றேனே ஒரு சொட்டுக்கள், அந்த மாதிரி பாட்டுக்கு டான்ஸ் ஆன இருக்கும்போது பேண்ட் கிஞ்சிச்சின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லிக்கிறாரு. ஹீரோவான அடிக்கும் போதே பேண்ட் கிஞ்சிச்சு, வில்லன் வச்சுக்கிறாரு. ஐயோ, நான் பண்ணி வச்சுறாங்கன்னு தெரியாது. ஆமா, எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வந்து ஒரு பொண்ணா தான் இருக்கும். அந்த பொண்ணு யாரு? மோகன். மைக் மோகனா? பிரியங்கா மோகனியா? அதான், யாரை கேள்வி கேட்டாலும் அடுத்து நம்மளை கேட்டுற போறாங்கன்னு சொல்லி தஞ்சாவூர் டால் மாதிரி உட்காந்துக்கிற அந்த மெழுகு டால் இவங்க தானே? அவங்களே தான். டாக்டர் டாக்டர், அவங்க ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? அதுதான், இந்த செட்ல அவங்க மட்டும் தான் அழகா இருக்கிறாங்க. ஏய், இவ்வளோ நேரம் எல்லாத்த பத்தி பேசினல்ல,
அந்த ஆங்கரை பத்தி பேசுறா. தபாரா சொல்றதை கேளு. முதல்ல ஆங்கரை பத்தி நம்ம பேசக்கூடாது. நம்ம இங்க வரவங்களை பத்தி ஆங்கர் பேசணும். ஆனா எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டின ஒரே ஆங்கர் அண்ணன் தான். அவரை பார்த்து அவரோட வீடியோலாம் பார்த்து ஆங்கரிங் எப்படி பண்ணணும்னு கத்துக்கணும். ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்கடா. ட்ரெஸ்ஸிங் அவரே கேட்குற அளவுக்கு இஷ்டம். 3வது டைலாக் எங்கம்மா பஞ்சிதாமா? ஏய் டிஞ்சர் தொட்டு வைடா பஞ்ச. டாக்டரா சாரிங்க. ஆமா எங்கம்மா டிஞ்சர் எதனா ஒன்று இந்தப்பா இப்பா. எதுக்குடா இவ்வளவு பஞ்சு? இது போதாதா? இல்லங்க. இந்த பஞ்சு வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய டப்பா வேணுமா? இல்லங்க அது நிறைய 2 அடியால் போதாதா? எதுக்கு இத்தனை பேரை கூட்டு வந்திருக்கீங்க? எதுக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான செட்டு? டாக்டர் இவ்வளவு நேரம் பேசாம இருந்தாரு, இப்ப இவ்வளவு பேசுறாரு. அவருக்குள்ள இருக்க ப்ரொடியூசர் எஸ்கே வெளியே வந்துட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா உங்களை ஏன் எஸ்கேன்னு கூப்பிடுறாங்க? அவர் ஏன் தெரியுமா எஸ்கேன்னு கூப்பிடுறாங்க? அதை நான் சொல்றேன். அவரை போட்டு படம் எடுக்கிற ப்ரொடியூசருக்கு இல்ல ரிஸ்கே, அதனால தான் அவர் எஸ்கே. ஏய் இந்த டைலாக் நான் ஏற்கனவே கேட்டிருக்கேனே. போன சொல்ல அண்ணா வந்தப்போ போட்டேன். எடிட் பண்ணிட்டாங்க. அதனால எப்பெல்லாம் அண்ணா வராரோ அதை போட்டுருவேன். எடிட் வராதமோ அப்புறமா மாத்திப்பேன். ஆமா ஏப்பா டாக்டர் நான் ஒன்று கேட்கட்டா? நீ இருக்கியாமா ஸ்கிட்ல? சரிம்மா கேளுமா. மருத்துவர்னு தமிழ்ல பேர் வச்சிருக்காங்களே, எதுக்கு டாக்டர்னு பேர் வச்சீங்க? இது ஒரு கேள்வின்னு எத்தனை வந்து பேர். அதாவது வேற ஒன்றும் இல்லைம்மா அண்ணா, இதாண்ணா ஒன்றுமே இல்லை. மருத்துவர் டாக்டர் அம்மாவா மம்மின்னு கூப்பிட்டானா அம்மானு கூப்பிட்டானா எல்லாம் பாசம் ஒன்று தானே. இல்ல நீங்க ஏதோ வேற ஏதாவது சொல்லிருவீங்க. சரி நம்ம எதுக்கு எனக்கு ஒரே டவுட் மட்டும் கேட்கலாமா? சொல்லுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் வந்தவொடனே அந்த சீன் ரீக்ரியேட் பண்ணும்போது அந்த படத்துல குழந்தை கழுத்துல கத்தி வைப்பாங்க. ஆமா அந்த குழந்தை இவங்க தான். இல்ல வரேன். இல்லைண்ணா அது ஆக்சுவலா அதை பத்தி நான் சொல்றேங்க. வாமா அது ஈஸியா நான் உங்களுக்கு டெஃபினேஷனா சொல்றேன். சூப்பர் ஹீரோயின் வந்திருக்காங்க. ஐயோ அனிருத் அண்ணா. ஐயோ சம சம. ஐயோ சிவகார்த்திகேயன் அண்ணா. ஐயோ ஐயோ சம சோமா. சமயா பண்றாங்க. ஆங்கர்லாம் வேற லெவல் பண்றாங்க. லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. மாட்டிச்சா ஆள் இல்லைன்னா ஆடியன்ஸ்ல இருந்து கூட்டு வந்துக்கிறானுங்கண்ணா. எல்லாத்துக்கும் கை தட்டுனு. என்ன கேட்கறேன்னா கவுண்டர் கூட எதுவும் கிடையாது. எப்படி கை தட்டுனுக்குது அவ்வளவுதான். இத்தனை பேரை கலாய்க்கிறல்ல, இப்ப வெளியே போ எப்படி போவேன்? அதாவது சாவறதுன்னு முடிவாயிடுச்சு. லாரியில ஊந்தானே தூக்க மாட்டானே போக வேண்டியதான். ஏய் நசீர், அவனுக்கு 2 பேத்தையும் வெட்டலாம். என்னப்பா அது? அவன் வெட்டலாம் மாட்டான். வா வாழ்க்கை போல பரதநாட்டியம் ஆட போறானுங்களா? மட்டை பண்ண மாட்டான். மட்டமா ஏதாவது பண்ணுவான். ஐயோ அப்பா, என்னப்பா அவன் கிட்னி வச்சுக்கப்பா. நான் வரேங்க, நான் போயிட்டுறேண்ணா. வரேண்ணா. ஸோ ஒரு சில கவுண்டர்ஸ் வரப்போது அந்த கவுண்டர்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு எந்த நபர் வந்து ஞாபகத்துக்கு வராங்க, இல்லை என்ன சுச்சுவேஷன் ஞாபகத்துக்கு வருது, அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிச்சிருவோம் நம்ம. ஸோ முதல் கவுண்டர் யார் சார் வரு? இவரு தெரியல. இவரு தெரியல இல்லையே. இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இந்த கவுண்டரை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் தெரியலன்னு சொல்ல அவர்கிட்ட கேளுங்க. அப்படி அவ இருக்கு ஆமா சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். சும்மா அருண்ராஜா ஸ்டார்டிங்ல எனக்கு வந்து அவரு அந்த டயலாக மட்டும் வச்சுதான் சொல்றேன். அவர் யாரை கிண்டல் பண்றாரோ அதை வச்சு சொல்ல. ரெடின்னு பார்க்கும்போது சொல்லலாம். நம்ம டோனியை பார்க்கும்போது இவரை தெரியல, இவரு பிரிட்டிஷ் இளவரசர் சொல்லலாம். ரெடின்னு சொல்லலாம். ஓகே டன் சூப்பர். சோ இப்போ அடுத்த கவுண்டர்ஸ் தான் தொடர்ந்து வரப்போகுது. நீங்க நபரே சூஸ் பண்ணலாம், இல்ல என்ன சிச்சுவேஷன் கூட சொல்லலாம். உங்க லைஃப் ஓகே. சொல்லலாம். நெக்ஸ்ட் கவுண்டர். நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசிக்கிறேன். யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சர் தின்னுட்டு இருக்கான். சொல்லுங்க, யார் அந்த மிச்சர்னு நினைக்கிறீங்க? டாக்டர் படத்துல என் அப்பா கேரக்டர்ல ஒருத்தர் வச்சிருப்பாரு. இந்த மாதிரிதான் நெல்சன் எக்ஸாக்டா இதுதான் ரெஃபரன்ஸ் நினைக்கிறேன் அவருக்கு. அவங்க என்னோட அம்மா கேரக்டர் அவங்க வந்து திட்டி கூட்டிட்டு போவாங்க அவரை. சோ அவர் தான் ஞாபகத்துக்கு வராரு அந்த கேரக்டர். டன் சூப்பர். சோ நெக்ஸ்ட் கவுண்டர். அட இது பரவாயில்ல, சோஷியல் மேட்டர் பண்ணிக்கலாம். டைவர்ஸ் கேஸ் எல்லாம் என்கிட்ட வருதுப்பா. நான் என்ன கோர்ட்டா இல்ல வக்கீலா? ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா? இது கஷ்டமப்பா. போவாயாரு பிஞ்சு 1 வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. யார் ஞாபகம் வராங்க? யாரு வர? நிறைய பேர் வருவாங்க ஞாபகத்துக்கு. இந்த மாதிரிலாம் கதைகள் தான் அள்ளி விடுறாங்களே, நம்ம தான் கேட்டுக்கிட்டே இருக்கமே. யார் சொல்றது? ஆனா நம்மளால எல்லா பேரையும் சொல்ல முடியாது. சேஃபான ஒரு பதில் தான் சொல்லி ஆகணும். எனக்கு இது தோன்றதுன்னா அவங்க சதீஷ். ஆமா அவர் தான் எனக்கு சேஃபான ஆளு. அவரு கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் அள்ளி தெளிப்பாப்ல அப்பப்ப. அதனால அவரை சொல்லலாம். லாஸ்டா என்ன உருட்டினாப்ல? இப்ப சன்னி லியோனோட ஒரு படம் நடிக்கிறாப்ல. அப்படியா? ஆமா. ஓ
அதுல வந்து எங்க சன்னி லியோன் வந்து நல்லா பேசுறாங்க என்கிட்ட அப்படிலாம் சொல்லி கதை சொல்லிட்டு இருந்தாப்ல. என் படம் எல்லாம் தெரிஞ்சிருக்குங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அவங்கள பார்த்தா தான் கேட்கணும் இவர் பேர் தெரியுமா அவங்களுக்கு. ஓகே ஓகே எஸ்கே சாருக்கு முடிஞ்சது. அடுத்து அனி சார் நீங்க சொல்ல போறீங்க எந்த சிச்சுவேஷன் இல்ல யாருக்கு இது சூட் ஆக போகுது அப்படின்னு. அந்த கிளிப்பிங் ப்ளீஸ். உங்களுக்கு அறிவோ அறிவுனே. அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன். வீலா இது வில்லு மாதிரி இருக்கு. இது எனக்குள்ள வந்திருக்கணும் பட்டுன்னு சொல்லியிருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க இல்ல பரவாயில்ல. இல்ல அவரோடது நான் சொல்ல மாட்டேன். நெல்சன். அந்த ஆளினால் அழகராஜா இவர்தானா? இல்ல அது ஏன்னா அது இன்னொரு வாட்டி போடுங்களேன். இப்ப வந்து அந்த செந்தில் வந்து நானு கவுண்டமணி வந்து நெல்சன் அண்ணன். இப்ப வச்சுப்பேன். உங்களுக்கு அறிவோ அறிவுனே. அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன். வீலா இது வில்லு மாதிரி இருக்கு. கிறிஸ்டோபர் நெல்சன். அமெரிக்காவுக்கு பதிலா ஹாலிவுட்னு மாத்திக்கங்க. ஓகே அது எக்ஸாக்ட் அதே ரீதி தான் நானும் சொல்றேன். நெல்சன் வந்து எப்படின்னா அவரோட ஐடியா படம் இல்ல நான் சொல்றது ஷார்ட்ஸ் அவரோட மியூசிக் டேஸ்ட் எல்லாமே ஒன்லி மினிமம் இங்கிலீஷ் தான். ஓகேவா? மினிமம் நான் சொல்றது இல்ல இல்ல இது சீரியஸாவே சொல்றேன். இல்ல இல்ல காமெடிக்கு சொல்றேன் சீரியஸாவே. ஆனா ஆக்சுவல் கேரக்டர் பாத்தீங்கன்னா இந்த செல்லம்மாவோட லிரிக் வீடியோ லாஸ்ட்ல இந்த வேட்டி அப்படி குட்டு அதுதான் ஒரிஜினல். உள்ளுக்குள்ள அதுதான். ஆனா வந்து எல்லாமே படம் ஒர்க் சம்பந்தமா எல்லாமே இங்கிலீஷ். சோ அது எக்ஸாக்ட்டா நெல்சனுக்கு செட். இல்ல அவருடைய பாடி லாங்குவேஜ் மவுத் லாங்குவேஜ் எல்லாம் ஃபுல் லோக்கல். ஃபிலிம் லாங்குவேஜ் ஃபுல்லா இன்டர்நேஷனல். அப்ப வந்து மென்டலி ஹாலிவுட், பிசிக்கலி இந்தியா. பிசிக்கலி இல்ல எல்லாமே என்ஜாய் பண்ணுவார். நம்ம பாக்குற படங்கள், நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம போடுற மாதிரி ட்ரெஸ், போறது வர்றது, ஃப்ரெண்ட்ஸ், பழகுற விதம் எல்லாமே யதார்த்தமா நார்மலா இருக்கும். ஆனா டேஸ்ட் வந்து பயங்கர டிஃப்ரெண்ட். அது நீங்க படம் அதோட கலர் டோன்ல இருந்து ஆனா உண்மையில தானே சொல்றேன். இது இந்த மாதிரி சொல்றீங்க உண்மை மாதிரியா சொல்றீங்க. அதுதான். சோ அதை வந்து இந்த காமெடிக்கு மேட்ச் பண்ணிட்டோம். ஒரு நல்ல விஷயத்த காமெடியா சொன்னா இன்னும் பெருசா ரீச் ஆகும்ல. அதுதான் சூப்பர்.